உலகத்தினுடைய எந்த மூலைக்கு சென்றாலும் மொழியையும் உணர்வையும் சுமந்து திருகிற தமிழினத்திற்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய இளைய தலைமுறையினருடைய வாழ்க்கை விருப்பப்பட்ட வாழ்க்கையே என்று அமைதியாக மகிழ்ச்சியோடு பேச வந்திருக்கிறேன். ஐயா, அந்த திணிக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்லுல ஒரு வன்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. ஆனா அந்த இந்த விருப்பப்பட்டது அப்படிங்கிற சொல்லுல ஒரு அன்பினுடைய தொன்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால்தான் நான் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கேன். தொன்மம்னா பழமைன்னு அர்த்தம். எனக்கு கார்த்திக் ராஜாட்டையும் ராஜ்மோகன்டையும் பிடித்த விஷயம் என்ன தெரியுமா நடுவர்களே? அவர்கள் அழகாக ஆடை உடுத்திக் கொண்டு நேர்த்தியான முறையில் பொய் சொல்வார்கள். பொய் சொல்வார்களா? எம்எஸ்சி ஐடி படித்த கார்த்திக் ராஜா, இன்ஜினியரிங் படித்த ராஜ்மோகன் தனக்கு விருப்பப்பட்ட மேடை தமிழை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேச்சுக்காக திணிக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் மேல திணிக்கப்பட்டிருக்கு. ஒரு பட்டிமன்றத்திற்கே இவர்கள் இந்த பேச்சு பேசுகிறார்கள் என்றால் இவர்களை எல்லாம் பாதுகாத்து ஒரு சிறையில் வைப்பது நாட்டிற்கு நல்லது. ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? நீங்கள் உண்மையாக நம்பாத ஒரு வாழ்வை உங்களுக்கு சரியானதாகவோ முழுமையானதாகவோ ஒருபோதும் மாற்ற முடியாது என்பதை நீங்கள் அழுத்தமாக நம்புங்கள். இத குழந்தைங்க, விருப்பப்பட்டு வாழ்கிற இளைஞர்கள் பெரியவர்களுக்கு சொல்லித்தராங்க. ஆனா அவங்க தான் புரிஞ்சுக்கிறதே இல்லை. பேசுற பேச்சு இருக்க ரெண்டு பேரும் பட்டு வெட்டி சட்டையில பதுசா பேசுறத நினைச்சு இன்னொன்னு சொன்னாங்க. பழைய காலத்துல வாழ்க்கை எப்படிங்க இருந்தது? இவங்க சொன்னாங்களே அப்ப இருந்தது இப்ப எப்பயுமே நல்லாதான் இருக்கு. தமிழ் முறையில என்ன, இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்காங்க? விருப்பப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தானே சொல்லியிருக்காங்க. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. ரெண்டு அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தாதான் அது வாழ்க்கை. அன்பை உடைச்சு ரெண்டு பேருக்கு சேர்த்து வச்சா அது வாழ்க்கை இல்லை. நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, அவங்க அன்பை உடைச்சு அது கொஞ்ச நாள்ல அது உடைஞ்சு போயிருது. சரி, ஏன் நிம்மதியான வாழ்க்கை இளைஞர்கள் வாழட்டுமே, அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டுமே. அந்த பாட்டு எழுதி 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நம்ம பேசுறோமே, அன்னைக்கு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, விருப்பப்பட்ட வாழ்க்கை, மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தாங்க. ஒன்னே ஒன்று சொல்லவா? ஒரு பாறையை கடப்பாறையை வச்சு உடைக்கிறோன்றவர்களே சிரமப்பட்டு தான் உடைக்கிறாங்க, கரெக்டா? ஆனா அதுல அந்த பாறைகளுக்கு நடுவே ஒரு சின்னம் சிறு செடி துளிர் விட்டு தளிர் விட்டு மேலே முளைத்து வருகிறதா இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். கடப்பாறைக்கு இடம் கொடுக்காத பாறை வேருக்கு இடம் கொடுப்பது எப்படி என்றால் அதிகாரத்திற்கு அடிபணியாதது அன்புக்கு அடிபணியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அருமை அருமை. கடப்பாறையால உடைக்க முடியாத ஒரு சின்ன வேர் அப்படி நுழைஞ்சு போயிட்டு வருது. ஏன்னா அது பாறையை சேதப்படுத்தவில்லை. அதான் உண்மை. ஆமா, எது இயல்போ அதை ஏத்துக்கிட்டு போங்களேன். ஆன்லைன் எஜுகேஷன் நீங்க வந்துருச்சே. இன்னும் போனே பார்க்காதன்னு சொன்ன பெற்றோர்கள் கொரோனா காலகட்டத்தில் ஏன்டா போன் பார்க்கலன்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்களா இல்லையா? அவங்களே ஒழுங்கா படிக்கிறானா படிக்கலையான்னு கேட்கறாங்க. நல்ல போன் வாங்கி தரேங்கிறாங்க, இன்னும் நல்ல கேஜெட் வாங்கி தரேன், நல்ல டேப் வாங்கி தரேங்கிறாங்க. மாற்றம் ஒன்றே மாறாது, ஏத்துக்கோங்க.